ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம இப்போ 185 டே சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 8. இன்னைக்கு உங்ககிட்ட பஹ்ரைன் பற்றி தாங்க பேச போகிறேன். பஹ்ரைனுடைய ஜியாகிரஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாடு ஒரு ஐலண்டு கண்ட்ரிங்க. பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐலண்ட் கண்ட்ரி இந்த பஹ்ரைன். இதோடைய வெஸ்டர்ன் ஏரியாவில் சவுதி அரேபியா இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே கத்தார் இருக்குது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பஹ்ரைனுக்கு இந்த ரெண்டு நாடும் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 786 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. இப்போ நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி சிட்டியை மட்டும் பார்த்தோம்னா 140 150 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அதே மாதிரி தான் மதுரையும் 140 150 160 கிலோமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான் அதோடைய மொத்த பரப்பளவு இருக்கும். இந்த பஹ்ரைனுடைய மொத்த பரப்பளவு 786 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. அப்போது அதோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்கும், அந்த நாட்டுடைய மொத்த ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏஷியாவில் இருக்கக்கூடிய தேர்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இந்த பஹ்ரைனுங்க. சிங்கப்பூருக்கு அப்புறம், மால்தீவ்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன நாடு இந்த பஹ்ரைன். இதோடைய கரன்சி வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா குவைத் தினாருக்கு அப்புறம் ஏஷியாவிலே ரெண்டாவது பெரிய வேல்யூ கொண்ட ஒரு கரன்சி இந்த நாட்டுடைய கரன்சி. இந்த நாட்டுடைய கரன்சி நேம் பஹ்ரைனி தினார். இந்த ஒன் பஹ்ரைனி தினார் இஸ் ஈக்குவல் டு 227 இந்தியன் ருபீஸுங்க. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மேஜராக பெட்ரோலியமும் சார்ந்திருக்குங்க. எல்லா நாடுகளுக்கும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்து 2024 கணக்குப்படி இந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த நாட்டுடைய மொத்த ஜிடிபி 4 லட்சம் கோடி இந்திய ரூபாய்ங்க. 4 லட்சம் கோடி இந்திய ரூபாய். இவங்களுடைய மொத்த தலா வருமானம் 15 லட்சம் இந்திய ரூபாய்ங்க. அதான் இவங்களுடைய மொத்த தலா வருமானம். இவங்க அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது பெட்ரோலியமுக்கு அப்புறம் அலுமினியத்தை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில பொருட்களையும் இவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 16 ஏஜ், கிண்டர் கார்டன்லேருந்து செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷனுங்க. அவங்க நாட்டு சிட்டிசனுக்கு மட்டும் இல்லை, ஃபாரின்லேருந்து யாராவது படிக்க வந்தாலும் கூட அவங்களுக்கும் இந்த நாட்டுடைய பப்ளிக் ஸ்கூல் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்குது. இவங்க இவங்களுடைய நாட்டில் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா சயின்ஸ் டெக்னாலஜிங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 சப்ஜெக்டையும் அந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேஜராக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மாடர்ன் டெக்னாலஜி ப்ளஸ் அந்த நாட்டுடைய கல்ச்சர் இது ரெண்டையும் கற்றுக் கொடுக்கறதுல அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும், ஒரு சவால் இருக்கும். அந்த சேலஞ்சை இவங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுற 2 லாங்குவேஜ் என்னென்னா, ஒன்று அரபிக். மேஜராக கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த அரபிக் எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. சவுதியாக இருக்கலாம், ஏமனாக இருக்கலாம், ஓமனாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாமே அரபிக்கை மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ப்ளஸ் அதோடு சேர்த்து அவங்களுடைய ரிலீஜியஸ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜாக இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே அதிகமாக என்கரேஜ் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹைலி டெவலப்டு ப்ளஸ் ஹைலி அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல் இந்த கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ தான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அந்த நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பார்த்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணி இவங்க சில ப்ரிவிலேஜஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம்னா இவங்க மேஜராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் தாங்க. தண்ணி வளம் ரொம்பவே கம்மி இவங்க நாட்டில். ஆனாலும் விவசாயத்தை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 நீர்வளம் குறைவாக இருக்கிற ஒரு நாடு தான். எந்த இடத்துல போர் போட்டாலும் அந்த நாட்டில் பெட்ரோலியம் தான் வருமே தவிர தண்ணி வராது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இந்தியாவில் ஒரு பாட்டில் தண்ணியுடைய விலை 20 ரூபா, 1 லிட்டர் தண்ணியுடைய விலை 20 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 100 ரூபான்னு வச்சுங்களேன். அந்த நாட்டில் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற விலை தண்ணிக்கும் பெட்ரோலியமும் பெட்ரோலையும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், அந்த நாட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் அந்த நாட்டுடைய சுச்சுவேஷன். பட் அந்த நாட்டில் இருந்தாலும் தண்ணியுடைய வளம் கம்மியாக இருந்தாலும் அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சரை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அந்த நாட்டில் விவசாயம் செய்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன் சவாலாக இருக்குது அப்படின்னா அர்பனைசேஷன் அதிகமாகிட்டு இருக்குங்க. அந்த நாட்டு கவர்மெண்ட் என்னதான் அக்ரிகல்ச்சரை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க அதை விட அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா பேங்கிங் சிஸ்டம், ஃபினான்ஷியல் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, பெட்ரோலியமில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, டூரிசமில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
லேட்டஸ்ட்டாக நிறைய ஐலாண்ட்லாம் கூட கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களால அக்ரிகல்ச்சரில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்க. ஆனாலும் அதுக்கு நிறைய பணம் ஒதுக்குறது, அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறது, அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு சில ப்ரிவிலேஜஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் இது விவசாயம் செய்கிறதுக்கு என்ன பெரிய சவாலாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு காரணம் நான் சொன்ன மாதிரி தண்ணி, 2வது வறண்ட நிலம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வறண்ட நிலம் அதிகமாக இருக்கிறனால அந்த நாட்டில் விவசாயம் செய்ய முடியல. 3வது அர்பனைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. நகரமயமாதல் அதிகமாக இருக்கனாலையும் இந்த நாட்டில் விவசாயம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் மேஜராக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டில் ஒரே ஒரு டேட்ஸ் ட்ரீயாவது இருக்கும். டேட்ஸ் ட்ரீ, அது பேரிச்சம்பழம் மரமாவது இருக்கும். இது அந்த நாட்டில் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ப்ளஸ் அதோடு சேர்த்து தக்காளி, வெங்காயம் போன்ற குக்கிம்பர் போன்ற ஒரு சில முக்கியமான வேளாண் பொருட்களையும் இந்த நாட்டில் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய மேஜர் எக்கானமி எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெட்ரோலியம் சார்ந்து இருக்குது, அலுமினியம் சார்ந்து இருக்குங்க. இதுதான் இந்த நாட்டுடைய மொத்த பொருளாதாரம். இந்த நாட்டில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுடைய டூரிசம் தாங்க. டூரிசமை ரொம்பவே வளர்த்து வச்சுருக்காங்க. 2வது எனக்கு பிடிச்ச விஷயம் அக்ரிகல்ச்சர். விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு வளமே இல்லைன்னாலும் அந்த நாட்டில் விவசாயத்தை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் நீரை குடிநீராக மாற்றி அந்த நாட்டில் இன்னமும் கடல் நீரை குடிநீராக மாற்றி இப்போவும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியவே எடுத்து விவசாயம் செய்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. விவசாயத்தை என்கரேஜ் பண்ணி ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை அடையணும். அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சு அவங்களே அவங்க சாப்பிட்டுக்கணும். அந்த நாட்டில் மொத்தம் 15 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா 15 லட்சம் பேர்த்துக்கும் தேவையான உணவை அவங்களே உற்பத்தி செய்யணும் அப்படின்றது அந்த கவர்மெண்ட்டுடைய நோக்கமாக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் வறண்ட நிலமாகவே இருந்தாலும் அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சரை வளர்க்கணும்னு சொல்லி இவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு பிடிச்ச விஷயம். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.